ஹாய் கைஸ், ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் 2 கிரேப்ஸ் செடி ஆர்டர் போட்டுங்க. அதை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு பவி எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டிக்கு மாதிரி தான் இருந்தது. அதில் ஒரு இலை கூட இல்லை. இங்கே ஸ்மால் செடி மட்டும்தான் போட்டிருந்தது. அதனால் ஸ்மால் ஆர்டர் போட்டேன். ஆனால் அதை ஒரு இலை இருந்தால் தானே அது கிரேப்ஸ் செடியாக என்னன்னு தெரியும். ஆனால் அதில் ஒரு இலை கூட இல்லை. பவி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என்னம்மா ஒரே ஸ்டிக்கு மட்டும் இருக்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி, செகண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கிரேப்ஸ் இலை இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவர் அதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கம்பிலாம் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணி தான் வந்திருந்தது. ஆனால் இது வந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புயல் அப்போ வந்ததுங்க. சண்டே டைமில் வந்தது. சரி, அப்பயே நம்மளால் நட முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வச்சுட்டோம். காற்று மழைலாம் நின்ன பிறகு இதை நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. மழையிலேயே எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே, நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி பார்க்கலாமா வருதா அப்படின்னு கேட்டான். சரி, பீஸா ஆர்டர் பண்ணுங்க. அவ்வளோ மழையிலையும் கடமை உணர்ச்சி தவறாமல் வந்து பீஸாவை டெலிவரி பண்ணிட்டு போனாங்க பீஸா பாய். உடனே அவங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக எடுத்துன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணாங்க. சரி, நானும் ஓப்பன் பண்ணி பார்த்து சிக்கன் பீஸா தாங்க போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 300. கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னும் நல்லா தான் இருந்தது. ஆனால் சூடு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அவ்வளோ மழையில் எடுத்து கொடுத்துட்டு போனாங்களே, சூடுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சூடு பண்ணி சாப்பிட்லாண்டாண்டா, வேண்டாம் வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாமான்ட்டு எல்லாருக்குமே ஆவல். எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 300. கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அப்படியே வெளியே போய் பார்த்தா செம்ம காற்று வீச ஆரம்பிச்சதுங்க. சரி, கிரேப்ஸ் செடி வந்து நம்ம புயல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு வெயில் காயிற டைமில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு பக்கமாக வச்சிட்டோம். புயல் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. இதாண்டா சரியான டைம்ன்ட்டு மண் கலவையை மாட்டுச்சாணம் உரத்தையும் ஒரே அளவு எடுத்து நல்லா வெயிலில் ஒரு 4 ஹவர் காய வச்சுட்டு அந்த மண்ணை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு இப்போ இந்த செடியை நடவு செஞ்சிடலான்னு எடுத்து அதில் ஒரு பெரிய பூச்சி இருந்தது. பரவாயில்ல, உரமாகும் அப்படின்னு சேர்த்து அந்த பூச்சியோட சேர்த்து நல்லா நடவு செஞ்சாச்சுங்க ஒரு கிரேப்ஸ் செடியை. சரி, இன்னொரு கிரேப்ஸ் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கு மட்டும் அதையும் சேர்த்து நடவு செஞ்சு வைப்போம். வந்தால் லாபம், வரலன்னா நஷ்டம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான்ட்டு அந்த கிரேப் செடியை எடுத்து நடவு அதேமாரி ஒரு டப்பாவில் போட்டு நடவு செஞ்சு வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஹைடெக்ஸ் மிஷினை வச்சு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வளருதான்ட்டு பார்த்தேங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கில் ஒரு மாற்றமும் தெரில. ஒரு வாரம் கழிச்சு ஆனால் செடி இலையோடு வந்தது பார்த்தீங்களா, அதில் ஒரு குட்டியாக 2 இலை வர ஆரம்பிச்சிது. ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி ஒரு செடியாச்சும் காப்பாற்றலாம். ஆனால் அந்த ஸ்டிக்கில் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.